90 வயசுல தமிழ் சினிமாவுடைய அந்த மிக முக்கியமான பின்னணி பாடகி சுசீலாவுக்கு ஏற்பட்டிருக்க மிக மோசமான நிலைமை ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் சோகத்துல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமால குறிப்பா பின்னணி பாடகியில மிக முக்கியமானவங்க சுசீலா. சொல்லப்போனா பின்னணி பாடகிகளுக்குன்னு ஒரு புது புத்தகம் எழுதணும். அதுல கண்டிப்பா ஒரு பெரிய அத்தியாயத்தை படைச்சவங்க சுசீலா. அந்த அளவுக்கு அவங்க தமிழ்ல நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க. தமிழ்ல சுசீலா பாடின பாடல்கள் ஒன்று ரெண்டு அல்ல, கிட்டத்தட்ட 5000த்துக்கும் மேற்பட்ட பாடல்களை தமிழ்ல பாடி சாதனை படைச்சிருக்காங்க சுசீலா. இவங்களுக்கு தமிழ்ல கிடைச்ச வெற்றியை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, பஞ்சாபி, வங்காளம் அப்படின்னு மொத்தமா 9 மொழிகள்ல கிட்டத்தட்ட 30,000த்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சாதனை படைச்சவங்க சுசீலா. இவங்களுடைய குரல் வளத்துல பாடின அத்தனை பாடல்களும் காலம் கடந்தும் கூட இன்னமும் மக்களால அங்கங்க கேட்டு கொண்டாடப்படக்கூடிய பாடல்களா இருந்திருக்கு. அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே பல பேருடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் மறந்து அவங்களுடைய சராசரி வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஏத்த ஒரு மருந்தாவும் அமைஞ்சிருக்கு. அப்படியாப்பட்ட அழகான பாட்டுக்கு சொந்தக்காரி, தமிழ்நாட்டுடைய பின்னணி பாடகிக்கான இளவரசி அப்படின்னு செல்லமா அழைக்கக்கூடியவங்க தான் சுசீலா. அப்படியாப்பட்ட சுசீலா கிட்டத்தட்ட அவங்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் 30,000 பாடல்களுக்கு மேல பாடி மிகப்பெரிய சாதனை படைச்சு ரெக்கார்ட்ல அவங்க கின்னஸ் ரெக்கார்டு படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இந்த திறமையினால இவங்களுக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கியிருக்கு. மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கியிருக்கு. அதே மாதிரி இவங்க பாடல்கள் மூலயமா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கி குமிச்சிருக்காங்க. இப்படியாப்பட்ட மிக முக்கியமான பாடகி சுசீலாம்மா. இவங்களுடைய சின்ன வயசுலேருந்து இவங்களுடைய 80 வயது வரைக்கும் இவங்க ஏராளமான பாடல்களை பாடியிருக்காங்க. அது போக அவங்களுக்கு வயசு இப்போ 90 ஆக போகுது. தன்னுடைய வயது மூப்பின் அவங்க பாடல்கள் பாடுறத நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய திரைத்துறையில இது வரைக்கும் அவங்க பாடின எந்த ஒரு பாடல்களும் எந்த ஒரு பிழையும் இல்லாம தான் இருந்திருக்கு. அவங்க பாடல்களை மறுமுறை பாட மாட்டாங்களாம். ஒரே முறையில பாடல்களை பாடி அப்படியே டேக் பண்ணிடுவாங்களாம். அந்த அளவுக்கு திறமையான ஒரு பாடகினா சுசீலாம்மா. வயது மூப்பின் காரணமா தன்னால இதுக்கு மேல பாட முடியாது அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுட்டு ஓய்வு பெற்றுட்டாங்க. இப்போ முழுவதுமா வீட்லயே ஓய்வு எடுத்து வந்துட்டு இருக்காங்க சுசீலாம்மா. அப்படியாப்பட்ட சுசீலாம்மாவுக்கு இடையில அப்பப்போ உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள்லாம் பெற்று வந்துட்டு இருந்திருக்காங்க. கடைசியா கூட தீவிர வயிற்று வலினால வலிய துடிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்களுடைய வீட்டில் இருந்த உறவினர்கள் எல்லாரும் அவங்கள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள்லாம் அளிக்கப்பட்டு உடல்நலம் சரியாகி தான் வீட்டுக்கும் கொண்டு வரப்பட்டிருந்திருக்காங்க. அவங்களுக்கு வயசு இப்போ 90 ஆயிடுச்சு. இந்த வயதுல அவங்களுக்கு மீண்டும் இன்னைக்கு அதிகாலை உடல்நலம் சரியில்லாம போகி மிக மிக ஒரு மோசமான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அவங்கள செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் அவங்களோட உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமடைஞ்சிட்டே இருக்கு. அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இந்த வயது மூப்பின் காரணமா நாம அவங்களுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சைகள் எல்லாமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு பலன் அளிக்காது. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரை மருந்துகள் சராசரி மனிதர்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் இப்போ அளிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னும், இருந்தாலும் அவங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது மிக மிக மோசமா கவலைக்கிடமா தான் இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் கை வச்சிருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் சற்று முன் இணையத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த இந்திய சினிமா துறையுமே மிகப்பெரிய ஒரு சோகத்துல மூழ்க வச்சிருக்கு இவங்களுடைய துயர செய்தி.